நான் என் வயலில் கீரை வகை பயிர்களை வளர்க்கிறேன். நான் சாதாரண ரெயின் பை மற்றும் லேசர் ஸ்ப்ரே இரண்டையும் பயன்படுத்தியுள்ளேன். 15 குந்தா நிலத்தில் சாதாரண ரெயின் பை அமைத்த போது 5 ரோல்கள் தேவைப்பட்டன. மற்ற 15 குந்தாவில் லேசர் ஸ்ப்ரே அமைத்தேன். அதற்கு 2 ரோல்கள் மட்டுமே தேவைப்பட்டன. மேலும் முழு வயலிலும் நீர் சீராக விழுகிறது. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் விநியோகம் சீராக இருக்கும். வயலின் எந்த பகுதியும் வறண்டதாக இருக்காது. லேசர் ஸ்ப்ரே எங்கள் குடும்பத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. 15 குந்தாவிற்கு 5 ரோல்கள் ரெயின் பை தேவைப்பட்டன. ஆனால் லேசர் ஸ்ப்ரேக்கு 2 ரோல்கள் மட்டுமே போதுமானது. 2 ரோல்கள் லேசர் ஸ்ப்ரே எப்படி 5 ரோல்கள் சாதாரண ரெயின் பைப்பிற்கு சமமாகிறது? லேசர் ஸ்ப்ரே ஏன் குறைந்த அளவில் போதுகிறது? இதை இந்த வீடியோவில் விளக்கியுள்ளோம். லேசர் ஸ்ப்ரே மிகப்பெரிய பரப்பளவிற்கு நீர்ப்பாசனம் செய்கிறது. அதனால் இது அதிக இடைவெளியில் அமைக்கப்படுகிறது. குறைவான குழாய்களை கொண்டு முழு வயலுக்கும் லேசர் ஸ்ப்ரே நீர்ப்பாசனம் செய்கிறது. அதனால் லேசர் ஸ்ப்ரே குறைந்த அளவில் போதுமானது. 1 ஏக்கருக்கு 600 மீட்டர் 6 ரோல்கள் லேசர் ஸ்ப்ரே 32 மிமி மட்டுமே தேவை. லேசர் ஸ்ப்ரேயின் நன்மைகள் இதோடு முடிவதில்லை. இது மற்ற கூறுகளின் செலவையும் குறைக்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறது? இதை புரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லேசர் ஸ்ப்ரேவை வயலில் அதிக நீளத்திற்கு அமைக்கலாம். இது நீண்ட தூரம் வரை சீராக நீரை வழங்குகிறது. எனவே படத்தில் காட்டியபடி குறைவான மெயின் லைன், சப் மெயின் லைன் மற்றும் பொருத்துதல்கள் போதுமானது. 1 ஹெக்டேர் பரப்பிற்கான லேசர் ஸ்ப்ரே மற்றும் சாதாரண ரெயின் பைப் அமைப்புகளின் வரைபடம் இது. லேசர் ஸ்ப்ரே அமைப்பில் மெயின் லைன் மிகவும் குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம். துணை பிரதான குழாயும் குறுகியதாக உள்ளது. மிகவும் குறைவான வால்வுகள் மற்றும் எண்ட் கேப்புகள் தேவை. மொத்தத்தில் லேசர் ஸ்ப்ரே அமைப்பு ஸ்ப்ரே குழாய்கள், மெயின் லைன், சப் மெயின் லைன் மற்றும் பொருத்துதல்களில் செலவை குறைக்கிறது. ஆகவே விவசாய சகோதரர்களே, லேசர் ஸ்ப்ரே உண்மையிலேயே சிக்கனமானது. லேசர் ஸ்ப்ரே ஒரு புத்திசாலித்தனமான தேர்வு.